بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்படுகின்ற ஒரு உயரிய சபையில் நம் அனைவரையும் அவன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய நமது இந்த வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக பல வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு சொல்லி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூவரை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு முன்மாதிரியாக, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை நமக்காக சொல்லி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதை பல நபித்தோழர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த நபித்தோழர்கள் எல்லாம் இந்த செய்தியை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்கின்ற ஒரு செய்திதான், லக்கது கான ஃபி கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அதாவது அறிவுடைய மக்களுக்கு அவர்களுடைய அந்த வரலாற்று செய்திகளில், அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளில் படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆனும் அப்படி படிப்பினைக்குரிய பல வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறான பல படிப்பினைக்குரிய நிகழ்வுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி, அதாவது புகாரி, முஸ்லிம், இன்னும் பல கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. புகாரியில் பல இடங்களில், அதே போன்று முஸ்லிமிலும் இந்த செய்தி பல இடங்களிலே பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய ரிவாயத்தை நாம் பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது பைனம ஸலாஸத்து நஃபரின், மூன்று மனிதர்கள், மூவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டு செல்லும் வழியிலே மழை பொழிகிறது. அந்த மழைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குகைக்குள் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். அந்த மழை நின்றவுடன் நாம் நமது பயணத்தை தொடரலாம் என்ற அந்த எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மூவரும் ஒரு குகைக்குள் ஒதுங்குகிறார்கள். அந்த நேரத்திலே என்ன செய்கிறது என்று சொன்னால், மேல்புறத்தில், குகையினுடைய மேல்புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல் என்ன செய்து விடுகிறது, அதனுடைய குகையினுடைய வாயிலை அடைத்து விடுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தாலும்
இந்த கற்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் வீழ்கின்றன. கற்களை அல்லாஹு தாலா அந்த கற்பாறைகளிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியாவதும் கற்கள் வீழ்வதும் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணத்தால் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ இப்படியாக ஒரு கல் என்ன செய்து விடுகிறது, அந்த வாயிலை அடைத்து விடுகிறது. இப்போ இந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், இந்த இடம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய அந்த முழுமையான நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடுகின்ற ஒரு இடம். அதாவது அந்த மூவருமாக சேர்ந்து அவர்களுடைய பலத்தை சக்தியை பிரயோகித்து அந்த கல்லை என்ன செய்ய முடியாது, அதை அப்புறப்படுத்த முடியாது. ஒரு அவ்வளோ பெரும் ஒரு கல் என்ன செய்து விட்டது, அந்த வாயிலை அடைத்து விட்டது. அப்போ இந்த நேரத்தில் அவர்கள் மூவருமாக சேர்ந்து தங்களுடைய பலத்தை பிரயோகித்தாலும் அந்த நெருக்கடியிலிருந்து தப்ப முடியாது. அதே போன்று அவர்கள் வெளி உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, வெளி உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அவர்கள் எவ்வளோ சப்தமிட்டு கத்தினாலும் அந்த சப்தம் என்ன செய்யாது, வெளியிலே கேட்காது. என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், ஒரு மூமின் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் ஒருவனுக்கு அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டாலும், இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டாலும் ஒரே ஒரு தொடர்பை மாத்திரம் துண்டிக்க முடியாது. ஒரு தொடர்பை துண்டிக்கவே முடியாது. அதுதான் அடியானுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு. அடியானுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு இருக்கிறதே, அந்த தொடர்பை எதனாலும் யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை துண்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தொடர்பு தான் உண்மையானது. இதுதான் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது. நாம் பார்க்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆவை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஃபனாதா ஃபில் ظுலுமாத், அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து, அந்த இருளில் இருந்து, கடலுடைய இருள்களுக்கு மத்தியில் இருந்து, வெளி உலகத்தோடு யாரோடும் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள முடியாது, தொடர்பில்லை. ஆனால் ரப்போடு மாத்திரம் என்ன செய்யலாம் என்றால் தொடர்பை வைத்துக் கொள்ளலாம். அந்த தொடர்பு என்ன செய்யப்பட மாட்டாது. எங்கு இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு பெரும் குகைக்குள் அடைபட்டாலும் சரி, அல்லது நாம் ஒரு பெரும் கோட்டைக்குள் சிக்கிக் கொண்டாலும் சரி, எங்கு நாம் இருந்தாலும் அந்த தொடர்பை எவராலும் துண்டிக்க முடியாது. இன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அநியாயக்காரர்கள் அதே போன்று என்ன செய்கிறார்கள், அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது சமூக வலைதளங்களுக்கு இந்த அநியாயங்கள், இந்த செய்திகள் பரவக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க, அங்குள்ள பவரை கட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதையெல்லாம் துண்டிப்பார்கள். ஏன் துண்டிப்பாங்க, அப்போ வெளி உலகத்துக்கு இந்த செய்திகள் போகக்கூடாது என்பதற்காக. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை என்ன செய்ய முடியாது, துண்டிக்க முடியாது. அப்போ சுபஹானல்லாஹ், இந்த இடத்தில் இந்த மூவரும் அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இப்போது நம்முடன் யாரும் தொடர்பில் இல்லை, எல்லா தொடர்புகளும் இப்போது அருந்து விட்டன. இப்போ நமக்கு முன்னால் மௌத்தான் இருக்கிறது, மரணம் நமக்கு முன்னால் இருக்குது, மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மௌத்தா அவங்களுக்கு முன்னால் இருக்குது, அந்த மூவருக்கு முன்னால். அப்போ இந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தானே அந்த ஒரு உதிப்பை அவர்களுக்குள்ள ஏற்படுத்துகிறான். இது அல்லாஹுடைய தௌஃபீக். இது என்னது, அல்லாஹுடைய தௌஃபீக். இது என்னவென்று சொன்னால், அந்த மூவரும் என்ன அவங்க பேசி முடிவு செய்கிறாங்கண்டா, இப்போது நமக்கு முன்னால் இருப்பது ஒரே ஒரு தொடர்பு மட்டும்தான். நமக்கு முன்னால் இருப்பது ஒரே ஒரு தொடர்பு. அது என்ன, ரப்போடு உள்ள தொடர்பு. ரப்போடு மாத்திரம் நாம் இப்போது தொடர்பு கொள்ளலாம். அந்த படைத்த நாயனோடு மாத்திரம் தொடர்பு கொள்ளலாம். அவன் மாத்திரம் நமது அழைப்பை செவியேற்பான். சுப்ஹானல்லாஹ், நமது அழைப்பை அவன் மாத்திரம் செவியேற்பான், வேறு யாரும் செவியேற்க முடியாது. அப்போ எமது அழைப்பை செவியேற்கக்கூடிய அந்த ரப்பை நாம் அழைப்போம். இந்த மூவரும் எடுத்த முடிவை பாருங்க, நாம் எமது அழைப்பை செவியேற்கக்கூடிய ரப்பை அழைப்போம், ரப்பை பிரார்த்திப்போம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபிக்கு சொல்கிறான், நபியை நீங்கள் கேளுங்கள், அதாவது குல் அல்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்ப், அல்லாஹ் தான் உங்களை எல்லா நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பவன். எல்லா நெருக்கடியிலிருந்தும் உங்களை பாதுகாப்பது யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே,
இந்த மூவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை, நெருக்கடியான நிலை, மரணத்தை தவிர அவர்களுக்கு முன்னால் வேறு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் யாரோடு தொடர்பை ஏற்படுத்தினால் தீர்வு கிடைக்குமோ, அந்த நெருக்கடியிலிருந்து தப்ப முடியுமோ, அந்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தினார்கள். அருமையான சகோதரர்களே, இது எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் என்று பாருங்க. நமது வாழ்வில் சுப்ஹானல்லாஹ் இந்த தொடர்பை யாராலும் துண்டிக்க முடியாது. ரப்போடு நாம் எந்த நிலையிலும் எப்போதும் தொடர்பை ஏற்படுத்தலாம். அவன் செவியேற்கக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் யாவற்றையும் செவியேற்பவன். அவன் அழைப்புக்கு பதில் தருபவன். அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஆ. ஒருவன் நெருக்கடியில் சிக்கி இருக்கிறான். நெருக்கடியில் சிக்கி இருக்கும் போது அந்த நெருக்கடியில் சிக்கியவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நெருக்கடியில் அவன் சிக்கி இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை, வெளி உலகோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறான் வைங்க. அந்த நேரத்தில் அவனுடைய அழைப்புக்கு பதில் தருவது யார்? இது யாரு கேட்கிறது? அல்லாஹ் கேட்கிறான். அந்த நெருக்கடியிலிருந்து அவனை காப்பது யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த மூவரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாம் ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துவோம். அவன் நமது அழைப்பை ஏற்கக்கூடியவன், நமது பிரார்த்தனைக்கு அவன் செவியேற்பவனாக இருக்கிறான் என்று முடிவு செய்து ஒவ்வொருவரும் என்ன முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், தனது வாழ்நாளில் செய்த ஒரு நல்ல ஒரு அமல், தனது வாழ்நாளில் செய்த ஒரு நற்கருமத்தை, ஒரு நல்லமலை நாம் முன்வைத்து என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? நீங்கள் செய்த சிறந்த அமல், நீங்கள் செய்த உங்களோட வாழ்நாளில் செய்த சிறந்த அமலை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று அந்த மூவரும் என்ன செய்கிறாங்க? அவங்க கலந்த ஆலோசனை செய்துவிட்டு அதனூடாக அல்லாஹ் உங்களை இந்த நெருக்கடியிலிருந்து காக்கலாம், விடுவிக்கலாம் என்று சொன்னவர்களாக. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவங்க ஒவ்வொரு அமலை அவங்க செய்த ஏதோ ஒரு அமல் அவங்கள நினைவுக்கு வர வேணுமா இல்லையா? ஒரு இக்கட்டான நிலை, ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல. அவ்வளோ ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கிறாங்க. மவுத்து முன்னால் இருக்குது. உள்ளம் எவ்வளோ படபடக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு செய்த அமல் நினைவுக்கு வர வேண்டுமா இல்லையா? அதை அந்த நினைவுக்கு கொண்டு வருவன் யார்? அல்லாஹ். அந்த நினைவை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அந்த தௌஃபீக்கையும் அந்த அடியார்களுக்கு செய்தான். அப்போ அதில் ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹை அழைக்கிறார், அந்த ரப்பை அழைக்கிறார். அவன் பதில் அளிக்கக்கூடியவன். அந்த ரப்பை அழைத்து சொல்கிறார், இன்னஹு கானலி வாலிதானி ஷைஹானி கபீரான். எனக்கு 2 முதிய வயதில் எனது தாயும் தந்தையும் என்ன செய்கிறாங்க? முதிய வயதில் இருக்கிறார்கள். அவர்கள் முதிய வயதிலே எனது தாயும் தந்தையும் இருந்தார்கள். அதே போன்று எனது மனைவி, அதே போன்று எனக்கு பிள்ளைகள். இப்படி இருக்கின்ற போது அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த மனிதர் சொல்கிறார், நான் ஆடுகளை மேய்த்து விட்டு என்ன செய்வேன்? வீடு திரும்புவேன். வீடு திரும்பியவுடன் முதலிலே நான் என்ன செய்வது என்று சொன்னால், அந்த ஆட்டில் இருந்து பாலை கறந்து முதலாவது எனது தாய்க்கும் தந்தைக்கும் தான் கொடுப்பேன். அவர்கள் அதை அருந்தியதன் பிறகுதான் எனது மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். இப்படி நான் செய்து வருவது வளமை. இதுதான் எனது வளமை என்று சொல்கிறார். ஆனால் ஒரு நாள் நான் போய் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. நான் பாலை கறந்து கொண்டு வந்து எனது பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்காக வருகிறேன். அந்த இருவரும் தூங்கிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், எனது மனம் விரும்பவில்லை அவர்களை எழுப்புவதற்கு. அவங்களுக்கு அது சிரமம். அவங்க நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கக்கூடிய பெற்றோரை எழுப்புவதற்கு என் மனம் விரும்பவில்லை. அது அவங்களுக்கு சிரமமாகி விடுமோ என்ற காரணத்தால் நான் அப்படியே நின்று விட்டேன். அந்த இடத்திலே நிற்கிறேன். பிள்ளைகள் அழுகின்றன, பசியின் காரணத்தால் பாலை கேட்கின்றன. ஆனால் நான் வளமையாக செய்து வரக்கூடிய அந்த விடயத்துக்கு நான் மாற்றம் செய்ய விரும்பவில்லை. முதலில் எனது பெற்றோர்கள். நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதர் அந்த நிகழ்வு எண்ணி பாருங்க. ஆடுகளை மேய்ப்பது என்பது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம். எவ்வளவு தூரம் அவர் நடந்து போய் வந்திருப்பார். அந்த களைப்பு அவருக்கு எவ்வளோ இருக்கும். அவர் எத்தனை மணி நேரங்கள் காத்திருந்தார்.
1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா? அதாவது ஃபஜ்ர் வரை, தனது பெற்றோர்கள் எழும் வரை என்ன செய்தார்? அவர் அப்படியே காத்திருந்தார். அவருக்கு களைப்பு இருக்கும், அவர் தூங்க வேண்டும். பிள்ளைகள் வேறு என்ன செய்கின்றன? அழுது கொண்டிருக்கின்றன, அது பசியிலே அழுகின்றன. நறுமை சகோதரர்களே, இந்த இடத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், யா அல்லாஹ் ஃபஇன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك இப்திகாஅ வஜ்ஹிக், அதாவது நான் இதை செய்தது உனக்காக என்று உனக்கு தெரிந்தால். எப்படி சொல்றார்? நான் இதை செய்தது உனக்காக என்று நீ அறிந்தால், அதாவது நமக்கு அந்த சூரிய ஒளியை தென்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாயாக? இதை அகற்றுவாயாக, இந்த கல்லை அகற்றுவாயாக என்று சொல்லி வானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு. அவர் அந்த அளவு தான் கேட்டார் துவால. அவர் முழுமையாக கேட்டிருந்தால் முழுமையாக விடுபட்டிருக்கலாம் இல்லையா? அவர் கேட்ட அளவு என்னது? நராமின் சமா, நாம் வானத்தை பார்க்க வேண்டும், அந்த அளவு கல்லை என்ன செய்வாயாக? அகற்றுவாயாக என்று தான் கேட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, ஃபஃபர்ரஜல்லாஹு மின்ஹா ஃபுர்ஜதன் ஃபரஅவு மின்ஹா ஸமா, அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த கல்லை அகற்றினான். அவர்கள் அதனூடாக என்ன செய்தார்கள்? வானத்தை பார்த்தார்கள். அந்த அளவு அது அகற்றப்பட்டது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், யா அல்லாஹ் நான் இதை செய்தது உனது திருப்திக்காக என்று நீ அறிந்தால், உனது திருப்திக்காக என்று நீ அறிந்தால் இந்த கல்லை கொஞ்சம் அகற்று என்று கேட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் சுப்ஹானல்லாஹ், பெற்றோர்கள், இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், பலருடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கலாம், சிலருடைய தாய் மாத்திரம் உயிரோடு இருக்கலாம், சிலருடைய தந்தை மாத்திரம் உயிரோடு இருக்கலாம், சிலருடைய இருவரும் என்ன செய்திருக்கலாம்? மரணித்திருக்கலாம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் ஊடாக நாம் சுவர்க்கம் நுழையலாம். அவர்கள் ஊடாக நாம் என்ன செய்யலாம்? சுவர்க்கம் நுழைகின்ற 2 பாக்கியங்கள் நமது வீட்டில் இருக்கின்றன. எனக்கு சுவர்க்கம் நுழைவதற்குரிய 2 பாக்கியங்கள் எனது வீட்டில் இருக்கின்றன. ஒருவர் மரணித்து விட்டாரா? ஒரு பாக்கியம் இருக்கிறது, அதனூடாக நான் சுவர்க்கம் நுழைந்து விடலாம். இருவரும் மரணித்து விட்டார்களா? அந்த மிக பெரும் பாக்கியத்தை நாம் இழந்தவர்கள், அந்த மிக பெரும் பாக்கியத்தை நாம் இழந்தவர்கள். அருமையான சகோதரர்களே, அவ்வளவு மகத்தான 2 பாக்கியங்கள் தான் தாயும் தந்தையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சுவர்க்கத்தினுடைய நடுவாயில் என்று யாரை சொன்னார்கள் என்றால் பெற்றோரை சொன்னார்கள். அந்த வாயிலூடாக நீங்கள் சுவர்க்கம் நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது அறிஞர்கள் எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதில் மகிழ்விப்பதில் இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு அறிஞர் நோயுடைய வேதனை, நோயில் என்ன செய்கிறாரு? அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், நோயை தாங்க முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறார், சிரமப்பட்டு இருக்கிறார். தனது தாய் தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று அறிந்ததும் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வேதனையெல்லாம் மறந்து தனது ஆடைகளை அணிந்து அவர் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் இருப்பது போன்று என்ன செய்கிறாரு? தனது தாயோடு நடந்து கொள்கிறார், தனது தாயுடன் நடந்து கொள்கிறார். தாய் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் மறுபடியும் என்ன செய்கிறாரு? அவர் அந்த வேதனை தாங்க முடியாமல் அப்படியே படுக்கையில் சாய்ந்து விடுகிறார். அவரிடம் இதை பற்றி கேட்கப்பட்ட போது என்ன சொல்கிறார்? அதாவது எனது வேதனையை எனது தாய் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், எனது நோயுடைய வேதனையை எனது தாய் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே எனது தாயுடைய அந்த உள்ளம் சிறிதும் நோவினைப்படக்கூடாது என்பதற்குத்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இப்படி அறிஞர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள், எண்ணற்ற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அதாவது அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்களை நாம் குர்ஆன் சுன்னாவிலே பார்க்கிறோம். அப்போ அதனால் அந்த 2 மிக பெரும் பாக்கியங்கள் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் ஊடாக நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம், நாம் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புகளை அவர்களுடைய விஷயத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்புகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இடத்திலே அவர் தனது வாழ்க்கையிலே செய்த எந்த இபாதத்தை முற்படுத்தினார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நாம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த பெற்றோருக்கு அவர் செய்த ஒரு கடமையைத்தான் என்ன செய்தார், நினைவு கூர்ந்து அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்குமாறு கேட்கிறார். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இரண்டாவது மனிதர் அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே எதை முன்வைக்கிறார் என்று சொன்னால், ரப்பை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், யா அல்லாஹ் என்று அழைத்து சொல்கிறார். அதாவது எனது தந்தையுடைய சகோதரன் ஒரு மகள், எனது தந்தையுடைய சகோதரன் ஒரு மகள் இருந்தால், அந்த பெண்ணை நான் எப்படி ஏனைய ஆண்கள் பெண்களை நேசிப்பார்களோ விரும்புவார்களோ அதுபோன்று நான் நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன். நான் அவளை தவறான முறையிலே அடைவதற்காக நான் முயற்சி செய்தேன். ரெண்டு விதமான ரிவாயத்துகள் வருது. ஒன்றில் எப்படி வருது என்று சொன்னால், அதாவது அவள் அதற்காக 100 தீனார்களை கேட்டாள். 100 தீனார்களை கேட்டாள். என்னிடம் 100 தீனார்கள் இருக்கவில்லை. நான் 100 தீனார்களுக்காக உழைத்தேன். அவர் ஏழை. 100 தீனார்களுக்காக என்ன செய்கிறாரு, அவர் உழைக்கிறார், பல வருடங்கள் உழைக்கிறார். அப்ப 100 தீனார்களை அவர் சேகரிக்கிறார். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 100 தீனார்களை சேகரிக்கிறார். சேகரித்து அவர் அந்த தவறான அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக, தவறான வழியில் அந்த பெண்ணை அடைவதற்காக அங்கு எந்த தடையும் அப்போது இல்லை. அந்த பணம் அந்த பெண்ணுடைய கையிலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்டவுடன் அந்த பெண்ணும் இந்த தவறான நடத்தைக்கு அந்த பெண் இணங்கி விடுகிறாள். சுபஹானல்லாஹ், அங்கு எந்த தடையும் அந்த மனிதருக்கு அவருக்கு இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த தவறின் பக்கம் அவர் செல்ல நாடிய போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள், சுபஹானல்லாஹ், யா அப்துல்லா இத்தகில்லா, அல்லாஹுடைய அடியானே அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது இந்த முத்திரை என்பது அல்லாஹு தஆலா எதன் மூலம் அனுமதித்தானோ அதன் மூலம் தான் இந்த முத்திரை திறக்கப்பட வேண்டும். அந்த நிக்காஹ் என்ற அந்த ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம், அதன் மூலம் தான் இந்த முத்திரை திறக்கப்பட வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னவுடன் நான் அந்த இடத்தை விட்டு நான் உடனே என்ன செய்து விட்டேன், விலகி சென்று விட்டேன். அந்த காரியத்திலிருந்து நான் உடனே விட்டேன். என் அருமை சகோதரர்களே, அந்த மனிதர் சொல்கிறார், ஃபஇன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக், யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் இதை உனது திருப்திக்காக, உனது திருப்பொருத்தத்துக்காக உன்னை அஞ்சி நான் இதை செய்திருந்தால் இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை காப்பாற்று, இந்த கல்லை கொஞ்சம் அகற்று என்று கேட்கிறார். நறுமை சகோதரர்களே, கல் விலகுகிறது. அவருடைய அந்த செயல் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. அவருடைய செயல் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு ஆதாரமா இல்லையா? அது மிகப்பெரிய ஆதாரம். என்ன செய்து அந்த கல் விலகிறது. அவர் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான் அந்த பாவத்திலிருந்து அவர் விடுபட்டார். சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. அதற்குரிய அந்த பணத்தை திரட்டி அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த பெண்ணுடைய வார்த்தை, சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தையின் காரணத்தால் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவர் அந்த பாவத்தை விட்டு விலகுகிறார். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஹ்லாஸின் மூலம் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனின் மூலம் ஒரு நன்மாராயத்தை தருகிறான். இஹ்லாஸ் உடையவர்கள், அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையாக தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா பாவங்களிலிருந்து காப்பதாக சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்காக செயல்படுவார்களோ, இஹ்லாஸாக தங்களுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்களோ, அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும் போது இதைத்தான் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நாம் அந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து நாம் அவரை காத்தோம் என்று சொன்னால், ஏன் காத்தோம்? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நமது அடியார்களில் அவர் ஒரு முஹ்லிஸாக தூய்மையான ஒருவராக இருந்தார், ரப்போடு உண்மையாக நடந்து கொண்டார். அப்ப அந்த உண்மை தன்மை என்ன செய்யும் என்றால், நம்மை பாவங்களை விட்டு காக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்? பாவங்களை விட்டு நம்மை காப்பான். அது மிகப்பெரிய அருள். நமக்கு அந்த அருள் விளங்காது.
அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு மிகப்பெரிய அருள் தான் அது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்போ இஹ்லாஸ் என்பது நெருக்கடியிலிருந்து காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் அதில் மூன்றாவது மனிதரை எடுத்துக்கொண்டால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் கூலிக்காக ஒரு வேலையாளை அமர்த்துகிறார். அவரோடு ஒப்பந்தம் செய்து, அதாவது ஒரு ஃபரக் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு அந்த கோதுமைக்காக அவர் என்ன செய்கிறாரு, ஒரு வேலையாளை அவர் அமர்த்துகிறார். அமர்த்தி அவர் வேலை செய்துவிட்டு அவருக்கு அந்த கூலியை கொடுக்கும் போது அவர் அதை என்ன செய்யார், வாங்காமல் அவர் புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் சிறிது காலம் கழித்து வருகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை மறுபடியும் விதைத்து அதிலிருந்து அது வளருகிறது, அதிலிருந்து பொருளாதாரம் வளருகிறது, அதிலிருந்து என்ன செய்கிறார், அதாவது மாடு ஆடு ஒட்டகம் என்று சொல்லி பெறுகிறது. அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்கிறான். அவர் மறுபடியும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய கூலி எனக்கு தாருங்கள் என்று அந்த மனிதர் கேட்டபோது, இதோ இருக்கிறதே இந்த அனைத்தும் உனக்குரியதுதான், இந்த ஆடுகள் இந்த மாடுகள் ஒட்டம் இதெல்லாம் உமக்குரியதை எடுத்து செல்வீராக. அவர் சொல்கிறார், என்னை பரிஹசிக்காதீர், பரிகாசம் செய்யாதீர், அதாவது என்னை ஏளனப்படுத்தாமல் எனது கூலியை தருவீராக. அவர் சொல்கிறார், இந்த அனைத்தும் உனக்குரியது. அவர் அனைத்தையும் என்ன செய்கிறார், எதையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் எடுத்து சென்றார். அவர் சொல்கிறார், ஃபஇன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக், யா அல்லாஹ், நான் இதை உனது திருப்பொருத்தத்துக்காக நான் செய்தேன் என்பதை நீ அறிந்தால் இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை காப்பாயாக, இந்த கல்லை அகற்றுவாயாக. அந்த கல் முழுமையாக விலகியது. அவர்கள் மூவரும் வெளியேறினார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ நானும் நீங்களும் அந்த இடத்தில் நாலாவதாக இருந்தால் எதை நாங்கள் முன்வைத்து கேட்போம்? இப்போ நாங்கள் மூவர் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கு கேட்டார்கள். அங்கு நாலாவதாக நானோ நீங்களோ இருந்தால் நாம் நமது வாழ்வில் எந்த அமலை முன்வைத்து கேட்போம், எந்த வணக்கத்தை முன்வைத்து கேட்போம்? அப்படி கேட்பதற்கு அப்படி ஏதாவது ஒரு வணக்கம் நமது சிந்தனைக்கு வருதா? நான் இந்த செயலை இஹ்லாஸாக உண்மையாக அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தேன் என்று உறுதியாக சொல்ல முடியுமான ஏதாவது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் நமது சிந்தனைக்கு வருகிறதா? எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு இடம், ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள், நற்கருமங்கள், சில பொழுதுகளில் அது அற்பமான ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இஹ்லாஸ் மிகப்பெரிய தாக்கத்தை அதில் செலுத்தும். உள தூய்மையை அதில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும். எனவே நாம் செய்யக்கூடிய சில காரியம், ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒருவர் சொல்கிறார், நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உண்மையாக நேசிக்கிறேன். ஒரு மனிதர் வாரார் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன கேட்கிறாரு, மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க, என்னப்பா அதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அவர் சொல்றார், நான் பெரிதாக தொழுகை நோன்பு எதையும் நான் தயார்படுத்தி இல்லை, ஆனால் நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ், நீ சொன்னது பொய் என்று சொன்னாங்களா? நீ பொய் சொல்கிறாய் அப்படி சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு தான் அவர் மறுமையில் இருப்பார், அவர் மறுமையில் இருப்பார். இப்போ அதாவது நான் உண்மையாக அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நான் உண்மையாக செய்கிறேன், அதை நான் உண்மையாக செய்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்பை பெற்றுத்தரும், அது நம்மை நெருக்கடிகளை விட்டு காக்கும். அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், நாம் நமது வாழ்க்கையில் ரப்போடு எந்த அளவு உண்மை தன்மையோடு நடந்து கொள்கிறோமோ அந்த அளவு நாம் நெருக்கடிகளிலிருந்து காப்போம். அல்லாஹ் எம்மை காப்பான், நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் எம்மை காப்பான் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமா இல்லையா? அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் மீட்டுவதற்குரிய காரணம் என்ன? நல்ல அமல்கள், அல்லாஹ்வுக்காக செய்த நல்ல அமல்கள். எனவே இந்த மூன்று நிகழ்வுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்றும் சமூகத்தோடுள்ள அந்த உறவுகளில், அதாவது தாய் தந்தையர்களுக்குரிய இரத்த உறவினர்களுக்குரிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இதில் இருக்குது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்நிய பெண்கள் அவர்களோடு, அதே போன்று அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு உள்ள அந்த உறவாடல் முறை, அதில்
என்ன வரம்புகள் வரையறைகள் எப்படி பேணப்பட வேண்டும் என்ற ஒரு பகுதி இதில் இருக்கிறது. அதே போன்று அமானிதம் என்ற பகுதி இருக்கிறது, கற்பொழுக்கம் இருக்கிறது, அதே போன்று அமானிதம் என்ற பகுதி இருக்கிறது. ஒரு தன்னிடம் ஒரு வேலையாளி ஒருவர் தொழிலாளியாக வருகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த உரிமைகளை நான் உரிய முறையிலே அவருக்கு ஒப்படைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த 3 செய்திகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த வரலாறு அமைந்திருக்கிறது. எனவே நாம் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் சமூகத்துக்கு செய்கின்ற இந்த கடமைகள், சமூகத்துக்கு செய்கின்ற இந்த கடமைகளில் நாம் அதை உரிய முறையிலே பேணும் போது அல்லாஹு தஆலா எம்மை நெருக்கடிகளிலிருந்து காப்பான் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு போதனை என்னவென்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருக்கும் போது அல்லாஹுவை நினைவு கூறு. சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருக்கும் போது தான் பெரும்பாலும் அல்லாஹுவை மறந்து விடுவார்கள். அல்லாஹுவை மறந்து விடக்கூடிய இடம் எது? அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை, அப்போ அவர் அல்லாஹ்வை மறந்துடுறார். அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நீ அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் யஅரிஃப்க ஃபி ஷித்தா, அல்லாஹ் உன்னை நெருக்கடியில் என்ன செய்வான்? நினைவு கூறுவான். நீ நெருக்கடியில் சிக்குகின்ற போது, நீ நெருக்கடியில் மாட்டுகின்ற போது அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக, நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாம் திரும்ப வேண்டியது அல்லாஹுவின் பக்கம். எப்போதும் நாம் திரும்ப வேண்டியது, மீள வேண்டியது அல்லாஹுவின் பக்கம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்லும் போது, அந்த தபூக்குடைய போர்க்களத்துக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்ட அந்த 3 தோழர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3 பேரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த 3 என்ன செய்யப்பட்டாங்க? அல்லாஹுடைய உத்தரவுக்காக, அல்லாஹுடைய உத்தரவை எதிர்பார்த்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த 3 அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் கட்டளையிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியானதாக இருந்தது. பூமி விசாலமாக இருக்குது, அந்த மதீனால தான் வாழ்றாங்க, ஆனால் அவங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்தது. அவங்களோட உள்ளங்கள் என்ன செய்யுது? அப்படியே நெருக்கடியிலே, அந்த நெருக்கடியை உணர்ந்து அந்த பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது. அவர்கள் முடிவு செய்தார்கள், வலன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலை. அவங்க உணர்ந்து கொண்டாங்க, அதாவது நமக்கு மீளுதல் என்பது, தப்பும் இடம் என்பது அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்விடத்தில் தவிர வேறு எங்கும் இல்லை. அவங்க வேறு எதையும் யோசிக்கல. நமக்கு தீர்வு முடிவு என்பது அங்கிருந்து தான் வர வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் யாரு தான்? அந்த நெருக்கடியான சூழல் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முடிவு செஞ்சாங்க, தீர்வு ரப்பிடம் இருந்து வர வேண்டும், அவன் பக்கம் தான் மீளுதல் இருக்கிறது, வேற எங்கு நமக்கு தப்புவதற்கு இடமில்லை என்று முடிவு செஞ்சாங்க. அவர்கள் முடிவு செய்து இருக்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? 50 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்கினான். மன்னிப்பை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான். அதில் என்ன சொல்றான்? வதன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலை. நமக்கு திரும்புவதற்கும் தப்புவதற்கும் உள்ள இடம் அல்லாஹ்வை தவிர வேறு எங்கும் இல்லை என்பதை அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க. வேறு எதையும் அவங்க தேடலை. அப்போ இதுதான் என் அருமையான சகோதரர்களை, எப்போதும் நமது அந்த உணர்வில் இருக்க வேண்டியது, நான் தப்புவதற்கும் மீளுவதற்கும் ஒரு இடம் அந்த ரப்பிடம் தான் இருக்கிறது, அதை தவிர வேறு இடம் இல்லை என்ற அந்த உறுதிமொழி. நாங்கள் இரவிலே தூங்கச் செல்கிறோம், இரவிலே தூங்கச் சொல்லும் போது நாம் இறுதியாக ஓதக்கூடிய துவா என்ன துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظஹரி இலைக் ரக்பதன் வ ரஹபதன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த். இரவில் தூங்கச் செல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துவாவை கடைசியாக ஒருவர் ஓதி தூங்கினால் அவர் மரணித்தார். என்னது? ஃபித்ரத்தில் மரணிக்கிறார், இஸ்லாத்துடைய அந்த இயற்கை வழியில் தான் அவர் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் தனது நஃப்ஸை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார். யா அல்லாஹ், எனது நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், எனது காரியங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், எனது முதுகை உன் பக்கம் திருப்பி விட்டேன், நான் உன்னுடைய அருளை எதிர்பார்த்தவனாக, தண்டனையை பயந்தவனாக
நான் என்ன செய்து விட்டேன், இந்த அனைத்தையும் செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், அதாவது தப்புமிடம் ஒதுங்குமிடம் அனைத்தும் உன்னை தவிர வேறு எங்கும் இல்லை, எல்லாம் உன்னிடம் தான் இருக்குது, தப்புவதும் ஒதுங்குவது அனைத்தும் உன்னிடம் தான் இருக்கிறது என்று சொன்னவராக தான் ஒருவர் இரவில் தூங்க செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு தப்புவதற்கும் ஒதுங்குவதற்கும் உரிய இடம் அந்த ரப்பிடம் தான் இருக்கிறது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையில் என்ன நெருக்கடிகள், சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காக்க முடியும் அந்த ரப்புக்கு மாத்திரம்தான், அவனுக்கு மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். குர்ஆனில் நீங்கள் எண்ணற்ற நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே சொல்கிறான். அவர் எப்படி அழைத்தார்? ஃபதஆ ரப்பஹு, தனது ரப்பை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், நான் பலவீனமுற்று இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வாயாக. உதவி அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நோயிலிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறார், அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார், அல்லாஹு தஆலா அதை கொடுத்தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த துஆ என்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் என்பது உரிய முறையிலே அது பயன்படுத்தப்படும் போது சுப்ஹானல்லாஹ், அதை போன்ற ஒரு பலமான ஆயுதம் கிடையாது என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வு, இந்த மூவருடைய நிகழ்வு. அவங்க எதை ஆயுதமாக எடுத்தாங்க? எதை ஆயுதமாக எடுத்தார்கள் என்றால் துஆ, பிரார்த்தனை, அதைத்தான் ஆயுதமாக எடுத்தார்கள். அதை ஆயுதமாக எடுத்துத்தான் என்ன செஞ்சாங்க? அந்த நெருக்கடியிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள், தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த ஆயுதத்தை தான் பலமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த நெருக்கடியான இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரியாவிலும் ஹலபிலும் இன்னும் பல பகுதிகளிலும் முஸ்லீம்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த ஆயுதத்தை என்ன செய்ய வேண்டும்? கையில் எடுத்தவர்களாக அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அது நம் ஒவ்வொருடைய இன்றியமையாத ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய அந்த மக்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக, அதிலிருந்து மீள்வதற்காக, அவர்களுடைய அந்த பெண்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படுவதற்காக, அந்த உயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, அவர்களுடைய பூமியிலே அவர்கள் அச்சமற்று வாழ்வதற்காக நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். ஏன்? துஆ அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. பிரார்த்தனை தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நாம் கையிலே எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை பத்ர் நடக்கப் போகிறது என்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க? துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய இரவில் கையில் எடுத்த ஆயுதம் துஆ. நபித்தோழர்கள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தாங்க? இரவு முழுவதும் துஆவில் இருந்தார்கள், பிரார்த்தனையில் இருந்தார்கள், ரப்பை அழைத்தவாறு பிரார்த்தித்த வண்ணமே இருந்தார்கள். அப்போ அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த துஆ என்ற அந்த ஆயுதத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியதை நினைவு கூறுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளித்தான், வானவர்களை மலக்குகளை உதவிக்காக இறக்கினான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவை உண்மையாக நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்டதில்லை, அல்லாஹ் கைவிட்டது கிடையாது. நாங்கள் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது, எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது! உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் மிகப்பெரிய நெருப்பு குண்டம் இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் அவர்கள் அதில் தூக்கி எறியப்பட போகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் என்ன, இந்த நெருப்பு என்பது இதை படைத்தது அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கிறான், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். நாங்க நினைக்கிறோம்டா இதை படைக்கிறது மட்டும்தான் அல்லாஹ் நாங்க நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் படைப்பது மட்டுமல்ல, கட்டளைகளை பிறப்பிப்பதும் அல்லாஹ். அதற்கு கட்டளைகளை பிறப்பிப்பது யாரு? அல்லாஹ். அந்த நெருப்புக்கு அந்த நெருப்பு எரிய வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் தான் பிறப்பிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த உத்தரவை இட்டால் தான் அந்த நெருப்பு எரியும். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் அல்லாஹ் சொல்கிறான். அவன் படைப்பதும் அதே போன்ற கட்டளையும் அவனிடம் இருக்குது, அதற்குரிய அதிகாரம் அவனிடம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளங்கினாங்கண்டா, நான் எந்த ரப்பை நம்பி இருக்கிறேனோ அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த நெருப்பை படைத்தது.
அவன் தான் இந்த நெருப்பை படைத்தான். இந்த நெருப்புக்கு கட்டளை பிறப்பிப்பது அவன். இந்த நெருப்பு எரிய வேண்டுமா எரியக்கூடாதா என்ற கட்டளை அவனிடமிருந்து தான் வர வேண்டும். அவன் அந்த கட்டளையை பிறப்பித்தால் தான் அந்த நெருப்பு எரியும். எனவே அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வனிஅமல் வக்கீல், அவனுடைய பாதுகாப்பு சிறந்தது, அவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய பொறுப்பும் என்பது மிகச் சிறந்தது என்றுதான் அந்த வார்த்தைகள் அதைத்தான் சொன்னார்கள். ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல். அல்லாஹ் என்ன கட்டளை பிறப்பித்தான்? அந்த நெருப்பை படைத்த ரப்புல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளை எப்படி பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிமோடு சாந்தமாக குளிராக நடந்து கொள்வீராக. கட்டளை ரப்பிடமிருந்து தான் வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் படைப்பது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொன்றுக்குரிய கட்டளை ரப்பிடமிருந்து வர வேண்டும். நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய அந்த நிகழ்வுல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒட்டகம் கஸ்வா என்ன செய்து விடுகிறது? அப்படியே உட்காருகிறது. சஹாபாக்கள் முயற்சி செய்கிறார்கள், கஸ்வாவை எழுப்புவதற்கு, தட்டி எழுப்புவதற்கு முயற்சிக்கிறாங்க. அது எழும்பவில்லை. நபித்தோழர்கள் என்ன சொல்கிறார்கள்? கஸ்வா அடம் பிடிக்கிறது என்று சொல்கிறார்கள். கஸ்வா அடம் பிடிக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடம் பிடிப்பது கஸ்வாவுடைய குணம் அல்ல, அடம் பிடிப்பது இதனுடைய குணம் அல்ல. அதாவது அப்ரஹாவுடைய யானை படையை எவன் மக்காவில் நுழைய விடாமல் தடுத்தானோ அந்த ரப் இந்த ஒட்டகத்தை தடுத்திருக்கிறான். அந்த ரப் இந்த ஒட்டகத்தை நுழைய விடாமல் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ரப்புடைய கட்டளை. அந்த ரப்புடைய கட்டளை தான் அவைகள் செயல்படுத்துகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எந்த ரப்பை நம்பி இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் நாம் எந்த அளவு நம்மிடம் உறுதி இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய உதவியை நாம் கண்டுகொள்வோம். எனவே நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தைகள் அதிகம் அதிகம் நாம் சொல்ல வேண்டும். ஏன்? இது நம்மை நெருக்கடிகளிலிருந்து காக்கக்கூடிய வார்த்தைகள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது நெருக்கடியிலிருந்து நம்மை காக்கக்கூடிய வார்த்தைகள். இப்படியான வார்த்தைகளை நாம் அதிகம் சொல்ல வேண்டும். அதே போன்று நெருக்கடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அருளில் எப்போதும் அணுவளவும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நீங்க எடுத்து பாருங்க, இவ்வளவு சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் சுமார் 3 வருட காலம் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? முற்றுகையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களை ஏற்ற நபித்தோழர்களும் அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தினரும் சுமார் 3 வருட காலம் என்ன செய்யப்படுறாங்க? அவங்களுக்கு எந்த தொடர்பும் யாரும் வைத்துக் கொள்ள கூடாது என்று ஒரு சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறது. அவங்களுக்கு அந்த 3 வருடங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நினைக்கல, நான் துஆ செய்து இவ்வளவு காலம் நெருக்கடிக்குள் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்லை. துஆ செய்தாலும் அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்தில் அவன் நிறைவேற்றுவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இதன் மூலம் மூமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்த விரும்புகிறான். இந்த நெருக்கடிகள் சோதனைகளின் மூலம் மூமின்களுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை உயர்த்த விரும்புகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க எத்தனை தடவைகள் அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஓடினார்கள். அல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்திருக்கலாம்? அந்த தண்ணீரை வெளிப்படுத்தி இருக்கலாம். இல்லை, தியாகம். அங்க என்னது? அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியை கொடுக்க விரும்புகிறான், நாடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அந்த 3 வருட காலம் சொல்லாங்க அந்த அவங்களோட தோழர்கள் முற்றுகையிடப்பட்ட அந்த 3 வருடங்கள்ல நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னா, கால்நடைகள் விட்டைகளை போடுவது போன்றுதான் நாம் மலம் கழித்துக் கொண்டிருந்தோம். ஏன்? நாம் இலைதலைகளைத்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஒரு நபித்தோழர் அதுல அவருடைய வேதனையான அந்த கஷ்டமான நிகழ்வை சொல்கிறார். அந்த காலத்தில் அவர் சொல்கிறார், நான் சிறுநீர் கழிக்கிறேன், கழிக்கின்ற போது ஏதோ வித்தியாசமான ஒன்றில் அது போய் வீழ்வது போன்று இருக்கிறது. அதன் பிறகு நான் அதை எடுத்து பார்க்கின்ற போது அது ஒரு தோளாக இருக்கிறது. அதை கழுவி விட்டு நான் அதை சாப்பிட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த தியாகங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு அணுவளவும் அல்லாஹ்வுடைய அருளில் ஆற்றலில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஏன்? அல்லாஹு தஆலா மூமின்களை சிறப்பிக்க நாடுகிறான்.
மறுமையில் விலை மதிக்க முடியாத நட்பாக்கியங்களை அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த ஈமானிய தியாகங்கள் ஊடாகத்தான் அந்த நட்பாக்கியங்கள் கிடைக்கும், அதற்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல் குர்ஆன் கூறுகின்ற, அல்லாஹுடைய ரசூல் கூறுகின்ற இந்த வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாம் சற்றும் நம்பிக்கையிலிருந்து விடாமல் ரப்பிடத்தில் கையேந்திய வண்ணம் தொடர்ந்து பிரார்த்தித்த வண்ணமே இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கழுத்தில் அந்த ஒட்டகத்துடைய துர்நாற்றம் வீசக்கூடிய குடல்களை கொண்டு வந்து போட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் பேர் குறிப்பிட்டு சொன்னார்களே, பேர் குறிப்பிட்டு கேட்டார்களே, அவங்க எல்லாம் அதுக்கு பிறகு எவ்வளோ காலம் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யார் துஆ செய்தாங்களோ அவங்க தான் மக்கா விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. துஆ செய்த நபிதான் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார். அவர்கள் வாழ்ந்தார்கள். எதுவரை என்றால் ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் வரை சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு மேல் அவங்க நிம்மதியாகத்தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் அவர்களை பிடிக்க நாடுவானோ அந்த இடத்தில் பிடிப்பான். அல்லாஹு தஆலா அவகாசங்களை சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அவங்களுக்கு அவகாசங்களை சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, மூமின்களாகிய நாம் நமது கடமை, நமது ஈமானிய உறவுகளுக்காக, முஸ்லிம்களுக்காக, அந்த நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்களுக்காக நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். நாம் உள தூய்மையோடு அந்த துஆவை அதிகம் நாம் சுஜூதிலும் எல்லா நேரங்களிலும் நாம் கேட்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.